بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على رسول الله وعلى أهل بيت رسول الله أما بعد قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم ما اتخذ الله من ولد وما كان معه من إله إذن لذهب كل إله ما خلق ولعلى بعضهم على بعض سبحان الله عما يصفون صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அஹ்லுல் பைத்தினர்கள் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதிலும் சொல்லியதன் பின்னர் வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் சலாம் கூறி என்னுடைய இன்றைய உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் ஒருவன். ஏன் அந்த இறைவன் இருவராக இருக்க முடியாது என்ற தோரணையிலே ஏகத்துவம் தௌஹீத் பற்றி சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வையகத்தை நாங்கள் சற்று பார்க்கின்ற பொழுது விண்ணகம் மண்ணகம் அதிலுள்ள ஏனைய விடயங்களை எல்லாம் நாங்கள் ஒரு ஆய்வுக்குட்படுத்துகின்ற பொழுது அங்கு ஒரு வகையான ஒழுங்கும் ஒரு ஒழுங்கமைப்பும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலகம் எப்போது தோன்றியதோ, எப்போது இந்த வையகம் படைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சூரியன், சந்திரன், அந்த பூகோள அமைப்பு, அதே போன்று ஏனைய மிருகங்கள், இவை அனைத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாவும் ஒரே ஒரு சட்டத்திற்கு உட்பட்டதாக, ஒரு சக்திக்கு அமைவாக செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அந்த ஒரு சக்தி, அது எப்படிப்பட்ட சக்தி, அது எவ்வாறான வல்லமை மிக்க சக்தி என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு சட்டதிட்டம், அந்த ஒரு சக்தியினுடைய ஆளுமை இந்த உலகத்திலே எவ்வாறான ஒரு அமைப்பை, ஒரு நிலையை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. உலகத்திலே ஒரு இறைவன் இல்லை என்றால் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, இறைவனை தவிர ஒரு கடவுள், ஒரு இறைவன், ஒரு அல்லாஹ், அவனை தவிர பல கடவுள்கள் அல்லது முக்கடவுள் அல்லது ஏனைய தெய்வங்கள் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கே பல வகையான குளறுபடிகளும் பிரச்சனைகளும் எழுவதை நாங்கள் அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு அறிஞர், நல்ல ஒரு படித்தவர் ஒரு நூலை எழுதுகிறார். அந்த ஒரு நூலை ஒருவர் எழுதுவதற்கும்
ஒரு நூலை இருவர் சேர்ந்து எழுதுவதற்கும் அல்லது மிக ஆழமான ஒரு பெரிய ஒரு நூலை பலர்கள் சேர்ந்து எழுதுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் காணலாம். ஒருவர் எழுதினால் அதிலே வரக்கூடிய உவமைகள், அந்த பந்திகள், அந்த கருத்து அனைத்தும் அவருடைய அந்த உஸ்லூப், அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய ஆளுமைக்கும் அவருடைய விளக்கத்துக்கும் ஏற்றதாக அந்த நூல் அமைய பெற்றிருக்கும். அவரோடு சேர்ந்து இன்னொருவர் சேர்ந்து அந்த நூலை எழுதுகின்ற பொழுது மற்றவருடைய கருத்து, அவருடைய சிந்தனை, அவருடைய ஆளுமை, அவருடைய அறிவு, அவருடைய ஆய்வு, அங்கே இரண்டு வகையான கருத்தை கொண்டு அந்த நூல் கொண்டிருக்கும். அவ்வாறு இல்லாமல் மிகவும், அதாவது வானியல், புவியியல், பொருளியல், விஞ்ஞானம், இப்படியாக பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பாரிய ஒரு நூலை ஒரு குழுவாக இருந்து, வானியலுக்கு ஒரு குழு, ஒரு குரூப், அல்லது விஞ்ஞானம் சம்பந்தமான விடயங்களுக்கு இன்னும் ஒரு குழு, இப்படி குழுவாக இருந்து ஒரு நூலை உருவாக்கினால் அந்த நூலுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதை படித்தவர்கள், பன்னூல் ஆசிரியர்களுக்கு மிக ஒரு சங்கடத்தை கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒருவர் எழுதுவாராக இருந்தால் அதே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அந்த நூலிலே ஒரே வகையான ஒழுங்கும், அந்த பந்திகள், அந்த வரிகள், அந்த உவமைகள், அந்த உதாரணங்கள் அனைத்தும் ஒன்றாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதே போன்றுதான் இந்த உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அங்கே சாதாரணமாக ஒரு நாட்டிலே இரண்டு தலைவர்கள் ஒரு நாட்டை ஆளுவதாக இருந்தால், அங்கே ஒருவருடைய சட்டம் இப்படி இருக்கும், இன்னொருவருடைய சட்டம் இன்னும் மாதிரி இருக்கும். ஒருவர் சொல்வார் ஜனநாயக ரீதியான ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம், இன்னும் ஒரு செய்வார் சமகாலத்திலே சோசியலிச ரீதியான ஆட்சியை கொண்டு வருவோம், அல்லது இராணுவம் இப்படி இருக்க வேண்டும், நாட்டின் பொருளாதாரம் இப்படி இருக்க வேண்டும். அங்கே நாட்டை ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்ய முடியாத ஒரு அலைகுலைந்த ஒரு நிலையை சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணலாம். அப்படியாக சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஒரு நாடு, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அப்படியாக இருந்தால் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு அமைப்பு, இதிலே ஒரு கடவுளை தவிர, ஒரு இறைவனை தவிர, அந்த ஒரு அல்லாவை தவிர இரண்டு கடவுள் அல்லது பல கடவுள்கள் அல்லது முக்கடவுள் இப்படியான ஒரு நிலை இருக்குமா இருந்தால் உலகத்திலே ஒரு ஃபசாதும் குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படும். இதை நாங்கள் அறிவு ரீதியாக நாங்கள் சிந்திக்கலாம், பார்க்கலாம். இன்று பாருங்கள், உலகம் எப்போது படைக்கப்பட்ட, எத்தனை ஆண்டுகள் படைக்கப்பட்டது என்பதை நாங்கள் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அது கணக்கிட முடியாத அளவுக்கு, இன்றும் விஞ்ஞானம் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த உலகத்தினுடைய ஆரம்பம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சூரியனை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதே போன்று சந்திரனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அதே போன்று ஏனைய கோலங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லாம் ஒரே விதி, ஒரே சட்டம், ஒரே ஒழுங்கமைப்புக்கு கீழே இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், ஒலி, அதாவது சத்தம், அடுத்தது வெளிச்சம். இது ரெண்டுடைய வேகமும் வித்தியாசமானது. சத்தத்துடைய வேகத்தை விடவும் ஒலியினுடைய வெளிச்சத்தினுடைய வேகம் விரைவு கூட. இங்கிருந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு கோடாலியை அல்ல ஒரு கத்தியால் ஒரு சுத்தியல் எடுத்து அடித்தா, அதை அந்த சுத்தியல் அந்த இடத்துல போய் பட்டத்துக்கு புறம் பற்றிக்கும் கொஞ்சம் ஒரு வினாடிக்கு புறவு தான் அந்த சத்தம் வரும். ஆனால் நாங்கள் நல்ல ஒரு டார்ச் எடுத்து, நல்ல ஒரு லைட் எடுத்து அடிப்போம் பண்ணால் அது மிக விரைவாக என்ன செஞ்சிடும், அது போகும். இப்போ நாங்கள் சூரியனுடைய அந்த ஒளியுடைய வேகம் இருக்குது தானே, அதை பற்றி கணக்கிட்டு சொல்கின்றார்கள். ஒரு கிலோமீட்டருக்கு சுமார் 30, அதாவது 3 லட்சம் வேகத்திலே செல்லக்கூடிய அளவு அந்த சூரியனுடைய தூரம். அதே கிட்டத்தட்ட ஒரு வருடம்
இவ்வாறான வேகத்திலே ஒரு கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு, ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு, அதிலிருந்து ஒரு வருடம் அந்த தொலைதூரம் தான் சூரியனுடைய தூரம் என்று விஞ்ஞானம், இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய ஒளியினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய வேகம் அது எவ்வாறு வந்து கொண்டிருக்கிறது, அது எந்த ஒரு ஒழுங்கமைப்பிலே காணப்படுகிறது, இவைகளை பற்றியெல்லாம் உலகத்திலே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மண்டலம், அந்த கிரகணத்தை நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு புதன், சந்திரன், நெப்டியூன், அது இப்படியாக எத்தனையோ அந்த கோலங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் இடையிலே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இடைவெளிகள் இருக்கிறது. அந்த இடைவெளிகள் கூடுவதும் அல்ல, குறைவதும் அல்ல. அங்கே ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் மாதம், சூரிய ஆண்டு, சந்திர ஆண்டு, சந்திர மாதம், சூரிய, அதாவது சந்திர மாதம் வருகின்ற பொழுது முதலாவது சந்திரன் சின்ன ஒரு பிறையாக, தலைப்பிறையாக வந்து 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 ஒரு பூரண சந்திரனாக வந்து மீண்டும் அது மறைந்து அப்படியே போகும். காலமெல்லாம் அவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கேயும் ஒரு வகையான ஒழுங்கமைப்பை, ஒரு ஒழுங்கு முறையை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூரியன், விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால், சற்று மேல் அதனுடைய எல்லையிலே இருந்து கொஞ்சம் மேலுக்கு போகுமா இருந்தால் உலகம் அவ்வாறு குளிர்ச்சியால் உலகம் அவ்வாறு உறைந்து விடும், இயங்க முடியாது, இயக்கம் இருக்காது. மாற்றமாக சற்று அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் இறங்குமாக இருந்தால் உலகம் அவ்வாறு கருகி சாம்பலாகி ஒரு தூளாக, அதாவது அழிந்து அவ்வாறு நாசமாகிவிடும் என்று ஒரு கருத்தை சொல்லுகின்றார். ஆகவே எந்த இடத்திலே, எந்த அளவிலே, எவ்வாறு அதனுடைய ஒளி, அதனுடைய பிரகாசம், அதனுடைய சுடர் வர வேண்டுமோ அந்த இடத்திலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு ஒரு சட்டம், அங்கு ஒரு ஒழுங்கமைப்பு இருப்பதன் மூலமாகத்தான் இவைகள் எல்லாம் இவ்வாறு செயற்படுகிறது. இவ்வாறான இந்த விண்ணுலகத்திலே, சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய அதே ஒழுங்கு அமைப்பை தான் வல்லவன் அல்லாஹ் அந்த சின்ன ஒரு அணு, இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், அணு அதை விட சின்னது இல்லை, தர்ரா, அதாவது இன்றைக்கு அணு ஆயுதங்கள் அது உலகத்தில் பேசப்படுகிறது. அணு கண்ணுக்கு பார்க்க முடியாது, டெலிஸ்கோப்ல நாங்கள் என்ன செய்யலாம், நுண்ணறிவு, அதாவது நுண் காட்சியிலே தான் அதை நாங்கள் பார்க்கலாம். அதற்குள் இயக்குகின்ற அந்த இயக்கம் கூட அந்த பிரமாண்டமான அந்த சூரிய குடும்பத்திலே வைத்திருக்கின்ற அதே சட்டம், அவ்வாறான ஒரு நிலை இந்த அணுவிலும் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. ஏன், பெரிய ஒரு மிருகம், யானை எடுத்துக்கொள்ளுங்கள், யானை, அதனுடைய இதயம், அதனுடைய தும்பிக்கை, அதனுடைய உறுப்புகள், அதனுடைய செயற்பாடு, அத்தனை விடயங்களும் சிறிய ஒரு நுளம்பிலும் அல்லாஹு தஆலா அப்படியே வைத்திருக்கின்றான். யானையினுடைய இதயத்தை நாங்கள் எடுத்து என்ன செய்யலாம், பிளந்து வெட்டி பார்க்கலாம். அதே யானைக்கு இதயத்தை கொடுத்த இறைவன் இந்த சிறிய ஒரு நுளம்புக்கும் அதே இதயத்தை கொடுத்திருக்கின்றான். சில நேரம் எங்களுடைய கண்ணினால் பார்க்க முடியாது, டெலிஸ்கோப் மூலமாகத்தான் அதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதில் இருக்கின்ற ஒரு வகையான தும்பிக்கை, அதே போன்றுதான் எங்களுடைய உடம்பிலே குத்துகின்ற அந்த ஒரு வகையான ஊசி முனை அந்த நுளம்பிலும் வல்லவன் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் ஒரு மனிதனுக்கு இடையிலே இன்று நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு யாரும் இந்த வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே கை விரல் அடையாளம் பார்ப்பார்கள், ஃபிங்கர் செக் பண்ணுவார்கள். இதை வைத்து ஒரு மனிதனுடைய அந்த ஃபிங்கர் அமைப்பு, விரல் அமைப்பு
மற்ற மனிதனுக்கு இல்லை, இன்னொரு மனிதனிலே அவ்வாறான ஒரு இதை காண முடியாது என்று இன்றைய விஞ்ஞான ஆய்வு முடிவு செய்திருக்கிறது. பலா காதிரீன் அலா அன்னு சவ்விய பனானா, உங்களுடைய கையில் இருக்கிற இந்த ரேகைகளை கூட, கையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய விரல்களில் இருக்கக்கூடிய அதை கூட நாங்கள் உருவாக்குவதற்கு சக்தி பெற்றவர்கள், சக்தி உள்ளவர்கள் என்று இறைமறையிலே இறைவன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வானம், இந்த பூமி, அதில் இருக்கக்கூடிய அண்டங்கள், காட்சிகள், இதே போன்று வனாந்திரங்கள், காடுகள், சமுத்திரங்கள், இவைகளில் எல்லாம் ஒரே வகையான ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் எதனை பறைசாட்டுகிறது என்றால், இந்த உலகத்திலே ஒரே வகையான சட்டமும் நியதியும் வல்லமையும் அமைப்பும் இருந்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறது. இறைவன் ஏன் ஒருவனாக இருக்க வேண்டும், ஏன் இருவராக இருக்க முடியாது என்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னர் அறிஞர்கள் நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அரபியிலே ஒன்று தௌர் என்று சொல்லுவார்கள், அடுத்தது தசல்சுல் என்று சொல்லுவார்கள். இரண்டும் பிழையானது என்பதை அறிவு ரீதியாக நிறுவனம் செய்திருக்கின்றார்கள். ஒரு உதாரணமாக பாருங்கள். தௌர், இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை படைத்தது யார்? இது படைத்திருக்க வேண்டும். இதை படைத்தது இதாக இருக்க வேண்டும். இதை படைத்தது இதாக இருக்க வேண்டும். இதை படைத்தது இதாக இருக்க வேண்டும். இதை படைத்த இதாக இருக்க வேண்டும். எனவே இது இருக்கக்கூடாது, இது படைப்பதற்கு. இருக்கக்கூடாது, இது படைப்பதற்கு. அதே நேரத்தில் இது இருக்கணும், இதை படைப்பதற்கு. ஒரே நேரத்தில் இது இருக்கணும், ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களோட வீட்டில் இல்லை. நீங்க ஒன்று இங்கே இருக்கணும் அல்ல அங்கே இருக்கணும். நீங்க இங்கே இருக்கீங்கன்னா இங்கே இல்லைதான் என்பது பிள்ளை. எனவே ஒரே நேரத்தில் ஒன்று என்ன செய்யணும்? ஒன்று இருக்கணும் அல்லது இருக்க முடியாது. இவ்விடத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய அறையிலே நான் இல்லை என்பது இருக்கிறது. நான் இல்லை என்பது தான் அங்கே அறையிலே இருக்கிறது ஒழிய நான் இருக்கிறேன் என்பது அங்கு இல்லை. எனவே உங்களுக்கு விளங்கிச்சோ தெரியல, தௌர் என்று அரபியிலே சொல்வார்கள். இது இருக்க வேண்டும், இதை படைப்பதற்கு. இது இருக்கக்கூடாது, அது படைக்கப்படுவதற்கு. எனவே ஒரே நேரத்திலே ஒரு விடயம் என்ன செய்ய முடியாது என்றால் இருக்கவும் முடியும், இருக்கவும் முடியாது என்பது பிழையானது, பாத்திலானது என்பது அறிஞர்களினால் இஸ்லாமிய தத்துவவியல் ஆய்வாளர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். இது ஒரு விடயம். அடுத்து தசல்சுல் என்று சொல்வார்கள். ரைட். இதை படைத்தது யார்? இது. இதை படைத்தது யார்? அது. அதை படைத்தது யார்? அது. அதை படைத்தது யார்? அது. அது அப்படி என்று சொல்லி ஒரு சங்கிலி தொடராக நாங்கள் சொல்லி 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 கொண்டு போனால் நாங்கள் அப்படியே காலமெல்லாம் சொல்லிக்கொண்டே உலகம் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இல்லாமல் தண்டை கொண்டு தானாக நிற்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன், தன்னை கொண்டு தானாகவே நிலை பெற்றிருக்கக்கூடியவன், அவன் யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே லைஸ கமித்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை என்று நாங்கள் அறிவு ரீதியாக இந்த இரண்டு விடயங்களும், தசல்சுல் என்ற இந்த சங்கிலி தொடர் விடயமும், தௌர் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பும் இஸ்லாமிய அறிஞர்களினால், தத்துவ விற்பனர்களால், அறிஞர்களினால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு வகை ஒழுங்கும் ஒரு வகை ஒழுங்கு அமைப்பும் சீரமைப்பும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் இது என்னதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இதை படைச்சிருக்கா, மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு அநியாயம் செய்யுது, இந்த பாம்பு என்னது படைச்சிருக்கிறான்,
அல்லது இந்த மிருகத்தை ஏன் படைச்சிருக்கிறான்? பாம்பு மனுஷனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, இந்த மிருகம் மனுஷனை கொல்லக்கூடியது. நாங்கள் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும். வீணாக அல்லாஹு தஆலா இறைவன் கடவுள் எதையும் வீணாக படைக்கவில்லை. சில நேரம் எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நாட்டை கண்டுபிடிச்சார்கள் ஆதி காலத்திலே. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அங்கே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டில் எலி இல்லை. அந்த நாட்டில் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், எலி இல்லை. அப்போ எலி இருக்கக்கூடிய நாட்டில் போய் எலியை பிடிச்சி கொண்டு அங்கே கொண்டுட்டு போனாங்க. அங்கே கொண்டு விட்டா எலியினுடைய விருத்தி நினைக்க முடியாத அளவு, எங்கே பார்த்தாலும் எலி. ரோட்டில் எலி, வீட்டில் எலி, காரியாலயத்தில் எலி, குஷினில் எலி, மலக்கை ஸ்தலத்தில் எலி, எங்கே போனாலும் எலி. இப்போ விஞ்ஞானிகள் யோசிக்காங்க, அதை எப்படி கொண்டு போகலாம், எப்படி நிப்பாடலாம். எலியினுடைய எதிரி என்ன இருக்கிறான்னு சொல்லி பார்த்து பூனை, சில பூனைகளை எடுத்துக்கொண்டு அங்கே போனார்கள். அங்கே கொண்டு சில பூனைகளை விட்ட பொழுது அந்த எலியினுடைய விருத்தி அபிவிருத்தி ஒரு கொண்டோலுக்கு, ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இதே போன்றுதான் நாடுகான் முயற்சியில் ஈடுபட்டதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாடுகளிலே, அந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் சொன்னால், ஏனைய கண்டத்திலே இருந்து சில மரங்களை பிடுங்கி கொண்டு சென்று அங்கே நாட்டினார்கள். அதில் ஒரு மரம் என்ன செஞ்சான்னு சொன்னால், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரமாண்டமாக வளர்ந்து வளர்ச்சி அடைந்து அந்த நாட்டுடைய கட்டிடங்கள் அது வேரெல்லாம் ஓடி இது பண்ணி அந்த நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, அவ்வளவுக்கு அதனுடைய வளர்ச்சி வீதம், வேரெல்லாம் ஓடி அந்த பில்டிங் கட்டிடம் எல்லாம் உடைச்சி அளவுக்கு அது போச்சு. இப்போ விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க, அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பத்தைகள், சிறிய மரங்கள், சின்ன பத்தைகள், அதுகளை கொஞ்சம் பிடுங்கிட்டு போய் அங்கே ஒன்றை நாட்டிருக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சி வீதம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நாங்கள் நினைக்கிறோம், இந்த பத்தையை இதனத்துக்கு படைக்கப்பட்டிருக்குது, அல்லது இந்த மிருகத்தை என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் யோசிப்போமா இருந்தால் அது எங்களுக்கு விளங்காத, அல்லது ஒரு அசிங்கமாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த இருக்கிறார் ஒருவர், இவரை நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் நல்லா அழகாக இருப்பார். அவரை ரெண்டு கண்ணை எடுத்து கையில் வச்சு பார்த்தா எப்படி இருப்பார்? மனுஷன் கண்ணை ரெண்டு எடுத்து தனித்தனியை நாங்கள் பார்த்தால் அது ஒரு பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கு. இதில் ரெண்டு கண் இருக்கு, மனுஷன் இந்த கண்ணை பிடுங்கி கையில் வச்சு நாங்கள் பார்க்கோம். அவரும் அசிங்கமாக இருப்பார், கையில் இருக்க பார்க்கக்கூடிய அந்த கண்ணும் அசிங்கமாகத்தான் இருக்கும். அதை அந்த கண்ணை எடுத்து அவருடைய வைக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் வைப்போமாக இருந்தால் அவரும் அழகாக இருப்பார், அதுவும் அழகாக இருக்கும். இதே போன்றுதான் உலகத்தை முழுமையாக, உலக அமைப்பை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நோக்குவோமாக இருந்தால் இப்படியான ஒரு ஒழுங்கையும் ஒரு அழகையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் நாம் தூரத்துக்கு போவான், எங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மனிதனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் அஹ்ஸனுல் ஹாலிகீன், அழகாக படைத்திருக்கிறான். மனிதனுடைய கண்ணெங்கே இருக்க வேண்டும், காதெங்கே இருக்க வேண்டும், வாயெங்கே இருக்க வேண்டும், அவனுடைய உடம்பிலே வளர வேண்டிய உறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அளவிட்டு தக்தீர் பண்ணி அதை படைத்திருக்கின்றான். எங்கட கண்ணெங்க இருக்குது, முன்னுகிரி, சும்மா யோசிச்சு பாருங்க. கன்றன தலைக்கு மேல இருந்தா எப்படி பார்க்கிறோம் நாங்க? எங்கட தலை மயிர் வளர்வதற்கும் பல்லு வளர்வதற்கும் இடையில வேகத்தை பாருங்கள். நாங்க கிட்டத்தட்ட ஆம்பளைன்னு சொன்னா மாசத்துல ஒரு சரம் அல்ல சில நேரங்கள் 2 மாசத்துக்கு ஒருக்கா முடி வெட்டுவாங்க. அதே மாதிரியான வளர்ச்சி பல்லில் இருக்கும் எப்படி இருக்கும்? இந்த 2 பல்லும் பெருசா அப்படியே வந்த பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கும். அது அப்படித்தான் இங்கே வளர்கின்ற மயில் அல்லது ஆண்களுக்கு வளர்கின்ற முடி உள்ளுக்கு வளருமா, உள்ளுக்கு முளைக்குமா, இருந்த வாய்க்குள்ள முளைச்சா அல்ல இங்க முளைச்சா? இந்த 5 விரல், இந்த ஒரு விரல் இல்லை என்று சொன்னால் கையில் இருக்கிற புத்தான கூட என்ன செய்யலாது, பட்டனை கூட எங்களால போட்டியலாது. இதுதான் மனிதர். எனவே ஒவ்வொன்றையும் அதற்குரிய ஏற்ற இடத்திலே, ஏற்ற முறையிலே, அமைப்பிலே, அளவிலே
அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். தாயுடைய கற்பத்திலே வளர்கின்ற ஒரு சிசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய ஆரம்பம் என்ன, எங்கிருந்து வந்தது, எவ்வாறு வளர்கிறது, எவ்வாறான வளர்ச்சியை கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அதனுடைய சரியான உண்மையான விஞ்ஞான விளக்கத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆணுடைய இந்திரியம், பெண்ணுடைய கரு இரண்டும் சேர்கிறது. அங்கே சேர்ந்து அந்த சேர்க்கையின் மூலமாக அந்த ஜனீன், அந்த சிசு அங்கே கருவறையிலே உருவாகிறது. உருவாகி அங்கே ஒரு வகையான ஒரு அமைப்புக்குள் அதனுடைய சூடு, ஒலி, குளிர் எல்லாம் அதற்கு ஏற்ற அமைப்பிலே வைத்து அந்த தாயினுடைய அவளுடைய உதிரம், இரத்தம் அது 9 மாதம் ஆகின்ற வரைக்கும் தான் இருக்க வேண்டும். இவ்வளவு காலத்துக்குள் தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரியுமா, அந்த புள்ள ஆரம்பத்தில் தாயினுடைய கெப்பத்தில இருந்து அந்த புள்ளை சிசு பிறக்கின்ற பொழுது ஒரு வழியால பிறக்கு. அந்த வழியால வருகின்ற பொழுது கால் முதலாவது வாரம் இல்லை, சில நேரத்தில் யாரும் காலால் பிறக்கிற, கையால் பிறக்கிற, அது இங்கே வருது. ஆரம்பம் எப்படி இருக்கிற அந்த புள்ள உள்ளுக்கு பார்த்தா அது கால் கீழே தலைமையில பிறக்கிற நேரத்தில் அப்படியே கிருகி வருகிறது. அந்த அதை கிறுக்குகின்ற சக்தி என்ன, என்ன சக்தி, என்ன வல்லமை, என்ன குதரத் அந்த உள்ளுக்கு இருந்து செயற்படுகிறது. அல்லாஹு அக்பர். அந்த சிசுவை உள்ளுக்கு இருந்து எது தள்ளுகிறது, எவ்வாறு அது வெளியேறுகிறது. அதே நேரத்தில் புள்ள பிறந்துட்டா அவன் பாப்பாவை போல அல்லது உமாவை போல நாங்கள் சொல்றோம். அந்த வராசத், அந்த பரம்பரை தன்மை எவ்வாறு அந்த பிள்ளைக்கு உள்ளிருந்து கொடுக்கப்பட்டது, என்ன சக்தியால் வந்தது, இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒருங்கமைப்பு இவைகளுக்கு பின்னால் ஒரு கானூன், ஒரு சட்டத்திட்டம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒழுங்கையும் ஒழுங்கமைப்பையும் உலகத்திலே பின்பற்ற முடியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் பல வகையான பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா என்று அருள்மறை அல் குர்ஆனும் இது சம்பந்தமாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சட்டம், ஒரு கானூன், அது மனிதனுடைய அறிவுக்குட்பட்டது. சட்டத்தை மீறுற நேரத்தையெல்லாம் பல பிரச்சனைகளும். அண்மையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், சட்டத்தை மீறி நடந்துட்டு போன ஒரு விஷயம் உண்டு. எவ்வாறென்றால் ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஜேர்மனில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் மணமகனுக்கும் திருமணம். மாப்பிள்ளை அங்கே இருக்கார், மணமகள் இங்கே இருக்கார். இவ எப்படியாவது போகணும், சட்டப்படியாக வைத்துக் கொள்ள இயலாது. பத்திரிகையில் வந்த விஷயம். அப்ப அந்த சட்டத்துக்கு மாற்றமா கொண்டுட்டு போற ஆக்களை கடத்திட்டு போற விஷயம் இதுக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்கள் இருப்பாங்க. ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போகணும். இவங்க அப்படியே கூட்டிட்டு கொண்டு வராங்க. இலங்கையிலேருந்து எங்கே போகிறாங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டு ஒன்றுக்கு போகிறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் இரவையில் போகணும், பகலையில் என்ன செய்யணும், ஒழிச்சிருக்கணும். அப்படி தானே கள்ளக்கடத்தை அப்படி கூட்டிகிட்டு போகிறது. உலகத்தில் பெரிய வனாந்தரங்க இருக்கக்கூடிய நாடுகள் உண்டு ஆப்பிரிக்கா நாடு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள பகலையில் என்ன செய்ய, பகலையில் இராணுவம் வந்து போகும், பிடிச்சி போட்டுருவான் பிரச்சனை. அவள் இரவையில் நடக்கிறது, பகலையில் ஓய்வெடுத்திருக்கிறது. நடந்துட்டு போகக்குள்ள அந்த நடுக்காட்டுக்குள்ளே வச்சு ஒரு பிள்ளைக்கு பீனிஸ், ஒரு இழைக்கிற வருத்தம். அப்போ பார்த்தாங்க, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும், பார்த்தா தூக்கிட்டு போக முடியாது, ஏலாது. அப்போ அவங்க கைட் பண்ணிட்டு போனவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் அந்த பிள்ளைக்கு பின்னா நீங்கள் நின்றா நாங்கள் எல்லாரும் முடிவெட்டு போவோம், நேரம் பேய்த்திடும், விடிகிறதுக்கு இடையில என்ன இடத்துக்கு நாங்கள் போகணும். அந்த பிள்ளையை நடுக்காட்டில் விட்டு போட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசியில் அந்த தொங்கலுக்கு போயிட்டு அங்கால போகணும். இந்த நாட்டிலேருந்து அங்கால நாட்டுக்கு போகணும். இரவையில் தான் போகணும், பகலையில் இராணுவம் வந்து வரும். அங்கே ஃபுல்லாக பனி,
பனி பேஞ்சி ஐஸ் கட்டியா பேஞ்சி அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. அதுக்கு மேலே நடக்கணும், இரவையில் நடக்கணும். ஐஸ் பேஞ்சி இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி இருக்கும். இரவையில் நடந்துட்டு போகக்குள்ள ஒரு இடத்துல அங்கே என்ன செய்யறாங்கன்னா, சில இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கான அந்த ஐஸ் படலத்தை உடைச்சு கிட்டத்தட்ட 5-6 அடி தோண்டி ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட இந்த மேசோட அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ஒரு ஆள் போய் நிற்கிற அளவுக்கு மாதிரி தோண்டி அதுக்குள்ளே தூண்டலை போட்டுட்டு மீன் பிடிக்கிறாங்க. அவளா பாவலையில் மீன் பிடிப்பாங்க. இப்படி போட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு பொம்பளை விழுந்துட்டான். அந்த பொம்பளை தூக்கி கொண்டு இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? மத்தாக தான் அங்கே மாட்டிக்குவோம். அந்த விடியறதுக்கு இடையில போய் அடுத்த இடத்துல போய் சேரணும். அந்த பிள்ளைய விட்டுட்டு போய்த்தாங்க. இப்படி சென்றுதான் ஏனைய அந்த 8 பேரும் போய் உரிய இடத்துக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரன் என்று சொன்னால், சட்டம் மீறுகின்ற பொழுது, மனிதனுடைய சட்டத்தை மீறுகின்ற பொழுது இப்படி என்றால், இந்த பூ உலகம், இந்த இயற்கையினுடைய, இந்த விண்ணகத்தினுடைய, இந்த மண்ணகத்தினுடைய அதில் உள்ள படைப்பினங்களுக்குரிய விடயங்கள் எல்லாம் மீறப்படுமாக இருந்தால் உலகத்தில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஃபசாது, பிரச்சனை, குழப்பங்கள் ஏற்படும் என்பதை வேதங்களும் குறிப்பாக இறைமறை அல் குர்ஆனும் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, இறைவனுடைய சட்டத்தை தவிர, சட்டம் என்றால் களவெடுத்தா கையை தரைக்கணும், ஏன்னா விபச்சாரம் செஞ்சா அதுக்குரிய தண்டனை சொல்லி இது ஒரு சட்டம். அது அல்லாமல் அவனுடைய படைப்பினங்களிலே, அவனுடைய படைப்புகளிலே வைத்திருக்கின்ற அந்த ஒழுங்கமைப்பு, அந்த சட்டம் அது மாறுமாக இருந்தால் என்ன ஏற்படும் என்பதை இன்றைய விஞ்ஞான ரீதியாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. சூரிய ஒளி வருதுதானே, சூரியனுடைய வெளிச்சம். அந்த சூரியனுடைய வெளிச்சம் வருகின்ற பொழுது எத்தனையோ கிருமிகள் அழிக்கப்படுகிறது, விஞ்ஞானம் கொல்லப்படுகிறது. சூரியனுடைய அந்த சூட்டினால் இன்று உலகத்தில் எத்தனையோ வகையான பயன்பாடுகளை விஞ்ஞானம் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சூரியனுடைய பிரகாசம் ஒளியினால் இன்று உலகமே சுடர்விட்டு வெளிச்சத்துக்குள்ளே, சும்மா நினைச்சு கொள்ளுங்க, சூரியன் வரல, உதிக்கல சூரியன், உலகம் எப்படி இருக்கும்? பவளையில இரவை போன்று இருளிலே இருக்கும். ஒரு தொழிற்சாலை, பெரிய ஒரு ஃபேக்டரி அல்லது வீடு, ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளோ அந்த இரவையில் நாங்கள் எவ்வளோ லைட் பில் வரும், எத்தனை தீனார், எத்தனை டாலர், எத்தனை ருப்பி, எவ்வளோ வரும். ஏன்? அந்த வெளிச்சத்துக்காக. சூரியனுடைய வெளிச்சத்துக்கு லைட் பில்லை நாங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு பில் வருமெண்டா எவ்வளோ பில்லியன் டாலர் கட்டி மனுஷனால் ஏழுமா? மனிதனுடைய கற்பனைக்கு உட்பட்டதாக அமையுமா? எவ்வளோ ஒரு நியாமத், எவ்வளோ ஒரு அருள். ஆகவே அனைத்தையும் இந்த மனிதனுக்கு பயன்படக்கூடிய அமைப்பிலே சிந்தித்து உணரக்கூடிய மக்களுடைய சிந்தனைக்காக, படிப்பினை பெறக்கூடிய மக்களுடைய படிப்பினைக்காக இறைவன் சுப்ஹானஹு தஆலா இவைகளை எல்லாம் வைத்திருக்கின்றான். இதை நாங்கள் மேற்சொன்ன அந்த வசனத்திலே மத்தஹதல்லாஹு மின் வலதின் வமா கான மஅஹு மின் இலாஹின் இதன் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக் வலா அலா பஅதுஹும் அலா பஅத். 2 சட்டம் இருக்குமாக இருந்தால், 2 அமைப்பு ரீதியான ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், ஒன்று மற்றதை மீறி அதை இன்னொன்று தன்னுடைய, உதாரணமாக இரு கடவுள் இருந்தால் இரு கடவுளுடைய சக்தியும் வெளுவும் ஒன்றாக இருந்தால் ஒன்று நடக்காது. கயிறு இழுக்கிறாங்க, நாங்கள் பார்ப்போம், அங்கால 10 பேர் இங்கால 10 பேர் கயிறு இழுக்கிறாங்க, எல்லாரும் ஒரே பெல்லத்தோட நின்றா கயிறு இழுபடுமா? அப்படியே இருக்கும் கயிறு. ஒரு பக்கம் இருக்கிறார்கள் கொஞ்சம் விலையின மனுஷன்னா கயிறு எங்க படும்? இந்த பக்கம் இழுபட்டு போகும். 2 பேரும் விலையினம்டா கயிறு கீழே கிடக்கும், தூக்கல. அதே போலதான் 2 கடவுள் இருந்து கொண்டு 2 பேரும் ஒரே பலத்தோட இருந்தா ஒன்று நடக்காது.
ஒன்றுமில்லை என்று அப்படி ஒன்று நடக்காது. ஒன்று சக்தி உள்ளதாக இருந்த வித்தியாசமானதாக இருந்து மற்றது வித்தியாசம் உடையதாக, அதாவது ஒரு மாறுபட்ட தன்மையில் இருக்குமா இருந்தால் அந்த மாறுபட்டது, அந்த சக்தியானது, அந்த வல்லமை மிக்கது மற்றவைகளோடு வித்தியாசமானதாக இருக்குமா இருந்தால் அதுதான் அந்த சக்தி தான், அந்த குதிரத்து தான், அந்த வல்லமை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவாக இருக்க முடியும். இதைத்தான் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, விண்ணகம் மண்ணகம் எல்லாம் அப்படியே அழிந்து சாம்பலாகி சிக்குநூறாகி உலகத்தினுடைய ஒழுங்கமைப்பு, சூரிய மண்டலத்தினுடைய ஒழுங்கமைப்பு அவைகளெல்லாம் அவ்வாறே குழம்பி சீர்கட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இதன் மூலமாக பார்க்கலாம். அதன் மூலமாகத்தான் அந்த அவனுடைய சக்தி வல்லமை அல்லுமல் ஹாலிகு பிஅயுனிஹிம், அந்த படைத்தவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய அந்த உன்னத நிலைமை உயர்ந்ததாக மேன்மை உடையதாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் இந்த வசனத்திலே ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் இதை சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இந்த பூகோளம், இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு அமைப்பு, சமுத்திரங்கள், நீரோடைகள், நீர் நிலங்கள், இவைகளுடைய நிலைமைகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற அதே நேரத்திலே அதை உருவாக்கியவன், அதை செய்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் லேசாக விளங்கி கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அவைகளை எங்களுடைய ஈமானை, எங்களுடைய கொள்கையை, இறை விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் உகந்ததாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வஇன்னா லமூஸிஊன், வானத்தை நம்முடைய சக்தியை கொண்டே நாம் படைத்தோம், நிச்சயமாக அனைத்தின் மீதும் வல்லமை உடையோராக நாம் இருக்கின்றோம் என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அவன் கூறுகின்றான். ஆகவே இந்த நாங்கள் பார்க்கிறோம், அன்றைக்கு விளங்காத விடயங்கள் இன்றைக்கு விளங்குறது. மனுஷன் நினைக்கிறான் இந்த முன்னுக்கு தெரியல இதான் வானம் நினைக்கிறான். விண்ணுலகத்துக்கு போகின்ற ஒரு கதவாக, ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் எங்களுடைய கண்ணுக்கு மேலே தெரிகின்ற விடயம் இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் இறைவனுடைய அற்புதங்கள், இறைவனுடைய வல்லமைகள் அதற்கு அப்பால் இருக்கிறது. இப்படி படைத்த அந்த இறைவன் வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின், எங்களுடைய சக்தியை கொண்டு இந்த வானத்தை நாமே படைத்தோம், வஇன்னா லமூஸிஊன், நாங்கள் சக்தியுடையவராக இருக்கின்றோம் என்று அந்த இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா இதனை எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதனை சுட்டி காட்டுகிறது என்றால், இவை யாவும் ஒரு ஒழுங்கமைப்பிலும் ஒரு ஒழுங்கான ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இவை சுட்டி காட்டுகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் வானியல், புவியியல், மார்க்கவியல், மார்க்க சட்டத்திட்டம் சகல விடயங்களிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்த மாபெரும் அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையின் 6வது இமாம். 4 மதுஹபுகளுடைய தலைவர்களுக்கும் இவர்கள்தான் இமாமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய மாணவர்களாக இருந்தவர்கள் அல்லது இவர்களிடத்திலே படித்தவர்கள் இப்படித்தான் 4 இமாம்களுடைய நிலை, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் போன்றவர்களுடைய நிலவரங்கள் இருக்கிறது. அதிலே தான் குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அவரிடத்திலே கல்வி கற்றவர்கள், அவருடைய மாணவர் மற்றவர், அவருடைய மாணவர், இப்படியாக ஒவ்வொருவராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், மத்தலீலு அலா அன்னல்லாஹ வாஹித், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கின்ற பொழுது, இத்திசாலு தத்பீர்
தமாமு சுன்இ, அவனுடைய அந்த தத்பீர், அந்த உலகத்தை படைத்து அதை ஆளுகின்ற அந்த ஆளுமை, அவனுடைய அந்த ஆட்சி, அதனுடைய தொடர்பு கொஞ்சம் ஒரு வினாடி, ஒரு கண்மூடி திறக்கிற அளவுக்கு கூட இறைவனுடைய தொடர்பு இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் நினைச்சுக்கொள்ளும், இரவு நேரத்தில் இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் மின்சாரம் கொடுக்கப்பட்டு ஆஃபீஸு, வீடு, கட்டிடம், ஏனைய நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் மின்சாரம் இருந்து ஒரு இடத்துல அதில் மெயின் சூச்சி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த மெயின் சூச்சை கொஞ்சம் ஓப்பன்னா என்ன செஞ்சிடும், முழு நாடுமே இருளிலே மூழ்கி விடும். இதே போன்றுதான் இறைவனுடைய அந்த அவனுடைய தொடர்பு, அவனுடைய அருள், அவனுடைய அனுக்கிரகம் இந்த உலகிலிருந்து ஒரு வினாடி கூட நிற்கப்படுமா இருந்தால், நிறுத்தப்படுமா இருந்தால், இந்த உலகமே அவ்வாறே அழிந்து சிக்குநூறாகி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் பார்த்து தமாமி சொன்னோம். அவனுடைய அந்த படைப்பு, அந்த படைப்பினுடைய நுணுக்கம் மிகவும் உன்னதமானது. கமா கால் அஸ்ஸ வஜல் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. அதில் இறைவனை தவிர ஒரே கடவுள், ஒரே இறைவன், ஒரே சட்டம் என்ற இந்த நிலை இருப்பதை போன்று அவனுடைய அந்த படைப்பிலும் படைப்பினங்களிலும் இவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பும் ஒரு உன்னதமான ஒரு சீரான ஒரு விளக்கமும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று இமாம்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த ஜமாலும் ஜலாலும் வல்லமையும் அவனுடைய அத்தனை சிபத்துகளும் அத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களும் நிறைந்ததுதான் அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சொல்லு. இந்த சொல்ல எதுக்கு இஸ்முல்லாஹில் ஆலம், உன்னதமான திருநாமம் அல்லாஹ் என்று சொல்லி யாருக்குமே என்ன செய்யல, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே நாங்கள் பேர் வைக்கல. ரஹீம் என்றோம், ரஹ்மான் என்றோம், காதர் என்றோம், அடுத்ததுல வேறு வேறு அந்த அஸ்மாக்களை நாங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஜமாலும் ஜலாலும் நிறைந்த அந்த பேரை நாங்கள் யாருக்குமே என்ன செய்ய முடியாது, சூட்ட முடியாத அளவுக்கு குர்ஆனிலே கிட்டத்தட்ட 1000 இடங்களிலே லஃப்துல் ஜலாலா அல்லாஹ் என்ற அந்த சொல்லு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு அஹத், அல்லாஹு வாஹித் என்று சொல்லக்கூடிய இதிலும் கூட சின்ன ஒரு விளக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்லுவார் எப்படின்னு சொன்னால் அரபியிலே மா ஜா அஹதும் மினல் ஜமா, யாருமே வரவில்லை என்று மா ஜா அஹதும் மினல் ஜமா, யாருமே வரவில்லை என்று சொல்வதற்கும் மா ஜா வாஹிது மினல் ஜமா, யாருமே வரவில்லை என்பதற்கும் ஒருவருமே வரவில்லை என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. யாருமே வரலன்னு சொன்னா ஒத்தரும் இல்லை, ஒருவரும் வரலன்னா சில நேரம் ஒருவர் வரலன்னு சொன்னா சில நேரம் 2 பேரும் என்ன செய்யலாம், வரலாம். எனவே அந்த அளவுக்கு கூட ரெண்டும் வாஹித், ரெண்டும் வஹதத், ஒருமைப்பாடு, ஒற்றுமை, ஒன்று என்ற அந்த குடும்ப சொல்லிலிருந்துதான் உதயமாகியது என்பதை தஃப்சீருல் மீசானிலே நாங்கள் இதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்த அறிந்த இந்த விடயங்களிலே உலகத்திலே ஒரு ஒழுங்கமைப்பு, மனிதனுடைய இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், விண்ணகம், மன்னகம், ஏனைய சமுத்திரங்கள், இவைகளில் இருக்கக்கூடிய ஒரே வகையான ஒழுங்கமைப்பு. ஒரு நூலை, ஒரு உதாரணத்துக்கு நான் சுட்டிக்காட்டினேன், ஒரு நூலை ஒருவர் எழுதுவதற்கும் பலர்கள் எழுதினால் அந்த நூலினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதும், அதே போன்று தசல்சுல், ஒருவரை படைத்து வரக்கூடிய அதனுடைய பிழையான அந்த கோட்பாடும், தௌர் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டையும் பற்றி உங்களுக்கு பேசி, சூரியனுடைய தன்மை, அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதனுடைய ஒழுங்கமைப்பு, அதே போன்று ஒரு தாயினுடைய கற்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜனீன், ஒரு சிசு, அதனுடைய வளர்ச்சி, அது எவ்வாறு உள்ளத்திலே தாயினுடைய கற்பத்திலே உதயமாகிறது, பெருக்கின்றது, பெருத்து அதுக்கு பிறகு வெளியாகின்றது, இதுக்கு உள்ளுக்கிருந்து செய்யக்கூடிய அந்த இல்ஹாம், அந்த உள்ளுதிப்பு, அந்த சக்தி எவ்வாறு வருகிறது என்பதனை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஹர்சீஸ் பெஜாயஹீஷ் நீகூஸ்த்
ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது அது அழகாக இருக்கும். அது மாறி இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு வகையான அசிங்கமும் ஒரு வகையான ஒழுங்கமைப்பும் இல்லாத ஒரு நிலையை ஒரு மனிதனுக்கு உதாரணம் காட்டி அவருடைய கண்ணையும் அவரையும் வைத்து காட்டி நாம் விளங்கப்படுத்தினோம். ஆகவே இது சம்பந்தமாக ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது இறைவனுடைய வல்லமை, இறைவன் ஏன் இரண்டாக இருக்க முடியாது, ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. நீங்கள் யாரும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒன்று நம்முடைய பேச்சு விளங்கல்ல அல்லது கேள்வி இல்லை, ரெண்டுல ஒன்று தான். சில நேரங்களில் இன்னும் கேட்கறதுக்கு இன்னும் தடங்கல்கள் இருந்தால் இனி வரக்கூடிய உரைகளிலே நீங்கள் எழுதி கொண்டு வந்து அந்த கேள்விகளை கேட்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இதுவரை நாங்கள் பேசியது தௌஹீத், ஏகத்துவ விடயம். ஏகத்துவம் சொன்னால் கையை கட்டுறது, இங்கே கட்டுறது, இங்கே கட்டுறதா, இங்கே கட்டுறதா, விரல் ஆட்டுறதா, அல்லது தொழுகையில் சப்ப காலை நெருக்கி நிற்கிறதா, அல்லது பிதாக மௌலத்து ஓதுறதா, ஓதுவது இல்லையா, கத்தம் ஓதுறதா, கத்தம், இப்படியான ஒரு வகையான தௌஹீத். இது எங்களுடைய ஈமான். இதுதான் அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற அடிப்படை ஞான தௌஹீத். இதுதான் ஏகத்துவம். இதை நாங்கள் உறுதிப்படுத்துவோமாக இருந்தால் வாயால் சொல்லலாம் அல்லாஹ்வோட சக்தி, அல்லாஹ்வோட குதிரத். ஆனால் இவைகளை நாங்கள் படித்து அறிந்து நாங்கள் ஏகத்துவத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி நாங்கள் உளமாற உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்புவதைத்தான் சரியாக நாவினால் மொழிந்து உள்ளத்தினால் உறுதி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஏன் முஸ்லீமாக இருக்கோம்? பாப்பா முஸ்லீம், உம்மா முஸ்லீம், நாங்கள் முஸ்லீமாக இருக்கோம். ஒல்லியாது பில் அல்லா பாதுகாக்க நோது பில்ல நாங்கள் ஒரு கிறிஸ்தவ தாயின் தந்தைக்கும் அல்லது ஒரு பௌத்த தாயின் தந்தைக்கும் அல்லது ஒரு இந்து தாயின் தந்தைக்கும் பிறந்திருந்தால் நாங்கள் அப்படி இருப்போம். எனவே எங்களுடைய மதத்தையும் அவர்களுடைய மதத்தையும் உங்களுடைய எந்த மதத்தை இருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். செஞ்சு எங்களுக்கு இப்பொழுது இரவு, இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது என்ற அந்த ஒரு யக்கீனான ஒரு உறுதியான நிலைப்பாடு எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய எண்ணத்திலே அது வர வேண்டும். அதுக்குத்தான் சொல்வார்கள் யக்கீன், உறுதிப்பாடு. அதுக்கு சொல்வார்கள் ஹக், உண்மை. ஆகவே எங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்ற பொழுது இவ்வாறான சீடிகள், இவ்வாறான ஒளி நாடாக்கள், புத்தகங்களை எடுத்து படித்து எங்களுடைய மறுமைக்குரிய நிலவரங்களை சீர் செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் சில தீனார்களை அல்லது சில ரூபாய்களை கொடுத்து நல்ல பல புத்தகங்களை, நூல்களை வாங்கி நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய வீடுகளிலே அவ்வாறான நூல்களும் அவ்வாறான ஏடுகளும் புத்தகங்களும் இருப்பதற்கு நாங்கள் வழி சமைக்க வேண்டும். ஆகவே எந்த விடயத்தை கேட்டோமோ, எதனை இதுவரை நாங்கள் பேசினோமோ, அதிலிருந்து படிப்பினை பெற்று எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய அகீதாவையும் எங்களுடைய தௌஹீதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ ஆখির দাওয়ানা আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন.